ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி குவைத் சம்மந்தமான ரொம்ப முக்கியமான தகவல்லாம் இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து பொது மன்னிப்பு கொடுத்துட்டாங்க. அதுக்கான முக்கிய தகவலும் இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. கடந்த வாரம் ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் கொட்டி தீர்த்த மழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் பல தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும், முக்கியமாக சார்ஜா முனிசிபாலிட்டி பணியாளர் வந்து அந்த க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க வேலையில் ஈடுபடுறப்போ இரவும் பகலுமா சாலைகளில் சுத்தம் செஞ்சுட்டு இருக்கிறதாவும், அது மட்டும் இல்லாமல் நீரை வெளியேற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்காங்க. அப்படி க்ளீன் பண்ணும் பொழுது டஜன் கணக்கான நம்பர் பிளேட்டுகள் வந்து மீன் பிடிக்கிறது மாதிரி வந்து சாலையில் தேங்கி இருந்திருக்கு. எமிரேட்டுடைய அல்கான் இன்டர்சேஞ்ச் மற்றும் ஜமால் அப்துல் நசீர் ஸ்ட்ரீட்டில் கண்டெடுக்கப்பட்ட இந்த பிளேட்டுகள் வந்து அந்த வெள்ள நீரில் வேகமாக கடந்து சென்ற வாகன ஓட்டிங்களுக்கு சொந்தமானதாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, துபாயில் 2 கிலோமீட்டருக்கு ஏற்பட்ட கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக 20 நிமிடங்கள் தாமதமாகிருக்கு அப்படின்னும், இதனால் வாகன ஓட்டிகள் ரொம்பவே அவஸ்தைக்குள்ளாயிருக்காங்க அப்படின்னும் தகவல் வெளியாயிருக்கு. துபாயில் பல முக்கியமான பகுதிகள்லேருந்து வாகனங்கள் பழுதடைந்திருக்கிற காரணத்தினால பெரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் பொதுச் செயலாளர் செங்கான் விஷா தேவையிலேருந்து வளைகுடா குடிமக்களுக்கு விலக்களிக்கிறதுக்கு ரமலானுடைய 2வது வாரத்தில் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. 44வது தோஹா உச்சி மாநாட்டின் பொழுது ஒருங்கிணைந்த வளைகுடா விசாவிற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறதையும் இங்கே சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இதன் மூலமாக பார்வையாளர்கள் 6 GCC நாடுகளையுமே அணுக முடியும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குவைத்துக்கான ஐரோப்பிய தூதர்கள் குவைத்து நாட்டவர்களுக்கு ஷெங்கான் விசாக்கள்லேருந்து விலக்கு அளிப்பதற்காகவும், மேம்பட்ட வர்த்தகம், கலாச்சாரம் பரிமாற்றம் மற்றும் GCC நாடுகளுக்கும் அதனை போன்ற திட்டங்களையும் அறிவிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் பொது மன்னிப்பு. அது சம்மந்தமான ஒரு தகவல் வந்திருக்கு. தகவல் இல்லைங்க, பொது மன்னிப்பை கொடுத்துட்டாங்க. துணை பிரதமர், பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் உள்துறை செயல் அமைச்சரான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் வந்து வதிவிட சட்டங்கள், அதாவது விசா சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை மீறும் வெளிநாட்டவர்களுக்கு சலுகை காலம் வழங்கும் முடிவை வெளியிட்டிருக்காரு. இந்த காலம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1, 2024 ஜூலை 1, 2024 வரை நீட்டிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முடிவு குவைத்தின் மனிதாபிமான பங்கை நிலைநிறுத்துறதுக்காகவும் இந்த விசா விதிமுறைகளுக்கு இணங்குறதையும் நோக்கமாக கொண்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அபராதம் செலுத்தவோ இல்லைனா தங்கள் நிலையை சரி செய்யவோ முடியாதவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இல்லை அப்படின்னா அபராதம் இல்லாமலே அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட துறைமுகங்கள்லேருந்து வெளியேறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க வந்து புதிய நடைமுறைகளின் மூலமாக மீண்டும் நாட்டுக்குள் திரும்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சலுகை காலத்திற்குள்ள தங்கள் நிலையை சரி செய்ய தவறிய மீறுபவர்கள் நாடு கடத்தல் உள்ளிட்ட சட்ட ரீதியான தண்டனையை எதிர்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக நிர்வாகம் அல்லது நீதித்துறை தடைகளை எதிர்கொள்ளும் நபர்கள் மேலதிக மதிப்பீட்டிற்காக அவங்க வந்து குடியிருப்பு வாரங்களின் பொது நிர்வாகத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டில் நிறைய பேர் இந்த மாதிரி தவிச்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரு வழி பிறந்துட்டு அப்படின்னு சொல்லலாம். காரணம், அவங்க நிறைய விஷயங்களால் பாதிக்கப்பட்டு நாடு திரும்ப முடியாமல் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அபராதம் செலுத்தாமலேயே அவங்க தங்களுடைய தாய்நாட்டுக்கு செல்லலாம் அப்படிங்கிற ஒரு குட் நியூஸை சொல்லியிருக்காங்க. இதனால் இந்த மாதிரி சூழலில் சிக்கி தவிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா விரைவில் அவங்க கொடுத்த டயத்துக்குள்ளே சீக்கிரமாக வந்து நாடு திரும்பிடுங்க. உங்களுக்கு இன்னொரு சான்ஸும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. கரெக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மூலமாக, புதிய நடைமுறை மூலமாக மீண்டும் நீங்கள் குவைத் நாட்டுக்கு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் விசா சம்மந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை உடனுக்குடன் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.